வணக்கம். இன்று உங்களுக்கான செய்தி. நான் கூறக்கூடிய செய்திகள் அனைத்தும் நான் பிற இடங்களில் படித்தவை மட்டுமே. அதை படிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தனியாக என்னால் எந்த ஒரு அறிவுரையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் படித்த விஷயங்கள் மக்களுக்கு நன்மை செய்யும்னு சொன்னாக்கா அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு சந்தோஷம். மக்கள் எல்லோரும் தவறான இடத்துல போய் முட்டிக்கிட்டு நிற்போம். எனக்கு ஒருத்தன் புரிஞ்சிக்கல, என்ன தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம். நம்ம சொல்கிற விஷயங்கள் நல்லதாக இருந்தால் கூட அதை கேட்கலை, அதுபடி அவங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்மளுக்கு தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே கிடப்போம். அது தேவையே இல்லை. நாம் அனைவரும் பூட்டை திறக்கக்கூடிய சாவி போல இருக்க வேண்டும். ஏன்? சரியான சாவி தான் சரியான பூட்டை திறக்கும். ஒரு பூட்டை திறக்கணுன்னா எல்லா சாவியை போட்டு நம்மளால் திறக்க முடியாது. அதுபோல தான் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவையாக இருந்தால் மட்டுமே அது அவங்களுக்கு சென்று சேரும். இல்லாட்டி என்ன ஆகும்? அது அவங்க யாருமே விரும்பி பார்க்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அதிகமாக நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். கீப் லேர்னிங் அண்ட் கீப் இம்ப்ரூவிங் அவர் செல்ஸ். நாம் மிகவும் மதிப்பு வாய்ந்தவர்களாக, அதிக விஷயங்கள் தெரிந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்ததுன்னா இவர்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னால் இது அவர்களை அடையும் என்று எண்ணி சொல்லும் பொழுது மிக எளிதில் அவர்களுடைய மனப்பூட்டு திறந்து நாம் சொல்லக்கூடிய செயல்கள் உள்ளே செல்லும். ஆகவே அனைவரும் ஒரு சாவி போல இருங்கள். சற்றே பொறுமையாக உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய மதிப்பை கூட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் மக்களின் மனதில் அழகாக பதியும். எப்படி சரியான சாவி ஒரு பூட்டை திறக்கிறதோ அதுபோல சரியான நேரத்தில் அவர்களை சென்று அடையும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நன்றி. நாளை அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.